What do you think of love? Waste of time. No. காதலை பற்றி அப்படி சொல்லக்கூடாது. Love is nice. Divine. Fine. சொர்க்கம். நீ காதலிக்கிறியா மாப்பிள்ள? கூடாதா? தாராளமா. ஆமா, யார லவ் பண்ற நீ? நானா? ஒரு பொண்ணு. அடங்க. மாப்பிள சொதப்புறான்டா. ஏய் பேர சொல்ற. அவ்வளவு கேவலமான பேரா? கேட்ட ஒண்ணு இருக்கிறா? அவ பேரு ரொம்ப அழகான பேரு. என்ன பேரு? அவ பேரு சங்கீதம் மாதிரி இனிமையா இருக்கு. சங்கீதாவா? என்னன்னு சொல்ற? ரோஜாப்பூ. ரோசாப்பூ ரவிக்காரியா? அதுவோ பேரு? ரோஜாப்பூ மாதிரி அழகா இருப்பான்னு சொல்ற. டேய் சொல்றா, அடிச்சு போடுவான்டா அவன். மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மாதிரி சிரிப்பா. ஏய் உதவாங்க போறேன் இப்போ. காஃபி. காஃபி? என்ன காஃபி? காஃபி ரொம்ப நல்லா போடுவா. டேய் பேர ஓவரா சொல்லி வெளிய போட்டுருவேன். பேரு பேரு சொல்லு. சொல்லு. மச்சான் சத்தாயிரான்டா. கண் கண் கண். பாரு இவரு. அச்சா சரகுலாம் இறங்கிச்சுடா. டேய் இன்னொரு ஃபுல்லு வேணும்டா. அட்ரா ஏண்டா ஏன் இவ்வளவு லேட்? என்னடா ஃபுல்லா ஸ்டானா மட்டையாய் கிடக்குறான். ஏன்டா இவனுக்கு போய் நீங்க வா மாமா உட்கார். டேய் பூபதி, நாம அடிச்சு போட்டல திவாகர் சாக கிடக்குற மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறான்டா. என்னடா இப்படி சொல்ற? கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. செத்துக்கிட்டு போயிடுவானா? ஆமா. டேய் நீ ஏன்டா வந்தது வராதமா அவன் மூட அப்செட் பண்ற? அவன் கல்யாணம் மாப்பிளடா. வர பூபதி டே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம அவன் அடிச்சது யாருக்கும் தெரியாது. எந்த எவிடன்ஸும் நம்ம விட்டுட்டு வரல. நீ தைரியமா இருடா. டேய் அதுக்கு சொல்லடா, நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போலீஸ் கேஸ் அது இதுன்னு என்னடா பண்ண முடியும்? டேய் நீ அவனை வாட்ச் பண்ணிட்டே இரு. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரி மாமா, நான் கிளம்புறேன். டேய் இரு, ஒரு பெக்கு போட்டு போ. டேய் இந்த கிளாஸ் சாப்பிட்டு போடா. அந்த பேஷண்ட் அசைறார் டாக்டர். பேஷண்ட் பிழைக்கிறது கஷ்டம்னு நினச்சேன். பட் அபாய கட்டத்தை தாண்டிட்டார். பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆகிட்டு வருது. ஆக்சிஜன் தேவையில்லை, அதை எடுத்துருங்க. ஓகே டாக்டர். பழைய மெடிசின்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். சரி. புது மெடிசன் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகே டாக்டர். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே டாக்டர். அப்படியே இவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஏமா இந்த புள்ள உசுருக்கு ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பழிச்சிடுவாரு. இந்த புள்ளையோட அப்பனாத்தா செஞ்ச புண்ணியம் தாமா இந்த புள்ள மறுபடியும் உசுறு படைச்சது. காளியாத்தா
சாரி திவாகர், நான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட பேசணும். நான் பார்க்கணும் திவாகர், என்னை விட்டுடாத. என்னை விட்டு போக மாட்டல்லடா, ப்ளீஸ் திவாகர். வா தினேஷ், எப்போ வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். உள்ள அம்மா இல்லையா? ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறேன், கதவு தட்டுறேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உள்ளதான்ப்பா இருக்காங்க. வீசிங் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வெளியே போய் டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். ஆட்டோமேட்டிக் லாக் தான், உள்ளேருந்து கூட திறக்க முடியுமே. என்னாச்சு? என்னம்மா அது? என்னாச்சு? டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா? நேற்று இருந்து கூப்பிட்டு இருக்கேன், நீ எங்கே வர? சரியா சாப்பிடாம மருந்து எடுத்துக்காம கொஞ்சம் பார்த்துக்கமா. அம்மா என்னம்மா அது? ஏமா இப்படி பண்றீங்க? அப்பா சொல்றதை கேளுங்கம்மா. சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். இந்தாம்மா ஒரு பஃப் எடுத்துக்கோ, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். எடுத்துக்கோ. ஏய் என்னது? என் பையனை பார்க்காம இருக்க முடியல, மனசுல திக்க திக்குது. அவனுக்கு ஒன்றா இருக்காது, நீ டென்ஷன் ஆகாத. சும்மா இருங்க. எத்தனை நாளைக்கு இதையே சொல்லுவீங்க? அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, என் மனசு படபடங்குது. அழாதீங்க, திவாகர் கிடைச்சிருவாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. இல்லடா, சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது நோட்டீஸ் ஆக்கு சொல்லாதீங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இப்படி வீட்டுக்கு வராம போன் பண்ணாம இருக்கவே மாட்டான். எனக்கு தெரியும். நான் போகலன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். என் பையனுக்கு என்னமா ஆயிடுச்சு? ஏமா உன்னைய நீ வருத்திக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. இப்படிதான்ப்பா வாய் வார்த்தைக்கு எனக்கு சமாதானம் சொல்லிட்டு என்ன மாதிரியே விபரீதமா நினைச்சு இந்த மனுஷன் மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்காரு. நாம நல்லதையே நினைப்போம். முதல்ல நீ எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ. கொஞ்சம் ஏமா இப்படி பண்ற? உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிடு சாப்பிடுன்னா எப்படிங்க சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிடலன்னா உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. கொஞ்சமா சாப்பிடுங்க ப்ளீஸ்மா. இல்லப்பா, என் திவாகரனை கண்ணால பாக்கணும். அவன் ஒத்த புள்ளப்பா, தவறு இருந்து பெத்த. அவன் என்ன நிலைமையில இருக்கானோ ஐயோ துர்கா, சும்மா இருக்க மாட்டியா? நீங்க கொஞ்சமா சாப்பிடுங்கம்மா. திரும்ப திரும்ப இதே சொல்லி குழப்பிட்டு இருக்கியா? ஹலோ, ஆமாங்க. என்னது? எப்போ சார்? என்ன சார் சொல்றீங்க? திவாகருக்கு என்னாச்சு? தினேஷ், திவா, என்னாச்சு? என்னப்பா தினேஷ், திவாகருக்கு என்னாச்சு? சொல்லுப்பா. கொஞ்சம் இருங்கம்மா, கேட்டு சொல்லுமா சார். கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, ஷிட். என்ன என் திவாகருக்கு என்னாச்சு? அப்பா, திவாகர் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்கப்பா. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என் திவாகருக்கு என்னாச்சு சொல்லுப்பா. ஒண்ணு இல்லம்மா, அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுமா. அப்பா வாங்கப்பா, போய் பார்த்து வந்துடலாம். உனக்கு உடம்புக்கு முடியலமா? நான் திவாகரை பார்க்கணும். உடம்புக்கு முடியல. சொல்லுப்பா, நீ ரெஸ்ட். நான் வரேன். நீ உட்கார், நாங்க போயிட்டு வரோம். கேளு. என்னால இங்க
இருக்க முடியாது. நாங்க போயிட்டு நான் வந்துடுறோம்மா. வரேன். என் பிள்ளைய என் please, கண்ணால அவங்க வரட்டுமா, பார்க்கணும். வாங்கப்பா, போலாம். நான் வருவேன். சரி, வாங்க. எனக்கு ரொம்ப ஒண்ணும் பயமா ஆயிருக்காது, இருக்குப்பா. நீங்க கொஞ்சம் அமைதியா வாங்க. ஆயிடக்கூடாது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு அரை மணி நேரத்துல முடிச்சிடலாமா? சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. மித்ரா, இங்க வாமா. என்னம்மா? நீ ஏமா இங்கே நின்னுட்டு இருக்க? இல்ல சும்மாதான். பாவம் என் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுங்கெல்லாம் எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்குதுங்க. நீ இங்க இருந்தனா உன்னையும் கெடுத்துருவாங்க. அங்க குத்து விளக்கெல்லாம் எண்ணெய் போட்டு திரி போடு போ. போமா. அக்கா ஆ, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுன்னு சொல்லியிருக்காருப்பா. வா. ஒரு சாதாரண வேலைக்கு கூட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாம சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அப்பாவோட அக்காவா பிறந்த ஒரே காரணத்துக்காக அத்தை என்ன ஆட்ட போடுறாங்க பாத்தியா? சும்மா ரெடி, நீ வேற. திலகா, நீ ஏன் பசங்களை அடக்குற? நீ தான் ஒரு வார்த்தையும் பேச மாட்ட. அதுங்களாவது கேட்கட்டுமே. அப்போது அந்த மகராசி அடங்குறாளான்னு பாப்போம். ஏண்டி உன் பங்குக்கு நீ வேற? நீ ஏதாவது பேச போக அது அவங்க காதல் விழுந்தா திலகாத்தால தான் உருளும். நீங்க சும்மா இருங்க தாத்தா. நீங்க இப்படி யோசிச்சு அமைதியா இருக்கிறது தான் அம்மாக்கு தொல்லையே. நான் பெண்ணை பெற்றவன், தனிஞ்சு தான் போகணும். என்ன பண்ணுறது? அதான் உங்கள் அப்பா மாமனாராக போகிறாரே, அதுக்கப்புறம் என் நிலைமை என்னன்னு அவருக்கும் புரியும். தாத்தா, அதுக்கு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிருக்கணுமா? பேசாம சக்தி அக்காக்கு சின்ன வயசுலயே பாலி விவாகம் பண்ணியிருந்தா அப்பவே அப்பா மாமனார் ஆயிருப்பார்ல. மித்ரா, பாத்தியாமா அதுங்க அடிக்கிற லூட்டிய? எப்பவுமே இப்படித்தான். எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் ஆத்தாளு மௌளை எனக்கு என்ன வந்ததுன்னு உக்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு வளப்பு. அவங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? ஏதாவது இருந்தா நான் செஞ்சிடுறேன். நீ வேறம்மா, இன்னாருக்கு இன்ன வேலைன்னு எழுதி வச்சிருக்கா என்ன? பொம்பளைங்க நாம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, என் தம்பி இந்நேரம் தலையெடுத்துக்கவே முடியாதுமா. உக்காந்துருக்கிறத பாரு, குந்தானிங்க மாதிரி. நிறுத்துப்பா. வாங்க 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 மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் சம்மதி. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வழி கண்டுபிடிக்க சிரமம் இல்லை. அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துருவேன்ல. இவங்க என்னுடைய மாமனார். அப்படியா? வணக்கம். உங்களை பத்தி சொல்லி இருக்கிறாரு. வாங்க வந்து பூஜையில கலந்துருங்க. பெரியவங்க இல்லையா? அந்த காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் நம்மளும் தான் சம்பந்தி. பரவாயில்லையா? பூமி பூஜை நடத்துறதுக்கு முன்னாலே காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பிரமாதமா இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்கும்போதே இருந்தது சம்பந்தி. ஆஹா, சொல்லிட்டே இருந்தீங்க, தப்புன்னு பூஜை வச்சிட்டீங்க. பேங்க் லோன் உடனே சாங்ஷன் ஆயிடுச்சு. இருந்தாலும் கல்யாணத்துக்காக கொஞ்சம் தயங்கினேன். தயங்கவே கூடாது. மகாலட்சுமி கதவு தட்டும் போது தப்புன்னு கதவு திறந்துடணும், இல்ல பக்கத்து வீட்டுக்கு போயிடுவா. சக்தி, மாப்பிள்ளை பாரு. அவரு உன்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ தான் கொஞ்சம் பாரு. சும்மா இருக்கியா பாட்டி? என்ன சும்மா இருக்கியா? பாரு. என் பாட்டி, நீங்க இப்படி பார்த்து பார்த்து தான் தாத்தாவை கவுத்தீங்களா? வேணா உங்க தாத்தாவே கேட்டு பாரு. ஏன் சம்பந்தி, அகல நீளத்தை பார்த்தா ஒரு 6 ஏக்கர் நிலம் தேரும் போல இருக்குதே. இடையில சின்னதா ரிசார்ட் கட்டிட்டு சைட்ல ஏன் இவ்வளவு இடம் விடுறீங்க? அது ஒரு 3 ஏக்கர்ல தான் பில்டிங் கட்ட போறோம். பின்னாடி இருக்கிற இடத்துலலாம் கொரியன் கிராஸும், முன்னாடி ஒரு பூந்தோட்டம் மாதிரி வைக்கலான்னு இருக்கோம். எங்க பூவும் புல்லும் வளர்த்தா அது என்ன காசா கொடுக்க போகுது? சைட்ல பெரிய பெரிய காட்டேஜ் கட்டி விடுங்க, காசு கொட்டும். கட்டிடலாம் சம்பந்தி. ஆனா அதுக்கு ஒரு 30-40 லட்சம் ரூபாய் அதிகமா தேவைப்படும். வேஷ்டி கட்டின வேர்ல்டு பேங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு பட்ஜெட் அது இதுன்னு பேசிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? கவலையை விடுங்க, நான் தரேன்னு சொல்றேன். தரேன்னா எப்படி? இந்த பார்ட்னர்ஷிப்பா வர மாதிரியா? வியாபாரத்திலயும் சம்சாரத்திலயும் பார்ட்னர்ஷிப்பே இருக்க கூடாது. பத்தினித்தனம் போயிடும். கற்போடு சம்பாதிக்கிற காசு தான் கடைசி மூச்சு வரைக்கும் நிக்கும். வட்டியை மட்டும் கொடுங்க, அசல அப்புறம் பாத்துக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அட்வான்ஸுக்கே உங்ககிட்ட இருந்தா பணம் வாங்கணும். உங்க கைராசி மடமடன் வேலை நடக்குது. கைராசின்னு நீங்களே சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன தயக்கம்? இப்ப
இப்ப நீங்க சம்பந்தின்னு வேற ஆயிட்டீங்க. தொழிலையும் சொந்த பந்தத்தையும் ஒன்ன சேர்க்காதீங்க. அது வேற இது வேற. எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல. நான் கொடுக்க தயார். சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். அப்படி சொல்லுங்க. இப்பவே செக் எழுதி இங்கேயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். பாண்டு பத்திரத்துல நீங்க அப்புறமா கையெழுத்து போட்டுக்கலாம். சரி. சம்பந்தி, ஒரு சின்ன விஷயம். நீங்க முன்ன வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கிற நாள் நெருங்கிடுச்சு. அந்த வட்டி துட்டை இதுல கழிச்சுக்கிட்டு மிச்ச மீதிக்கு செக் கொடுக்கட்டுங்களா?